நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள டீ கடைகள் மர்ம பொருள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிருத்விராஜ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிருத்விராஜ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகத்தில் கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கவின் கண்ணன் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் 3:30 மணி அளவில் திடீரென பெரிய வெடி சத்தத்துடன் கடையில் இருந்து பொருட்கள் சிதறி வெளியே கிடந்துள்ளன. கடை முழுவதும் சேதமடைந்துள்ளது. ஃபேன், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட கடையில் இருந்த அனைத்து பொருட்களுமே வெளியே தூக்கி வீசப்பட்டுள்ளது. மின் கசிவு, சிலிண்டர் கசிவு இல்லை என முதல் கட்டமாக காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மர்ம பொருளா ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து நகர போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடையின் சட்டர் 3 பாகங்களாக பிரிந்து சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டு அருகாமையில் உள்ள பள்ளியின் காம்பவுண்டில் சுவர் மீது கிடந்துள்ளது. இரும்பு சட்டர் வெடித்து சிதறும் அளவிற்கு என்ன வெடிப்பொருள் உள்ளன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடையில் இருந்த சிசிடிவி கேமராக்கள், டிவிஆர் மற்றும் மெமரி கார்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வெடி விபத்தில் நல்வாய்ப்பாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் அருகே உள்ள கடைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெடி விபத்தில் சிசிடிவி காட்சியில் தீப்பொறியுடன் வெடி வெடித்தது மட்டுமே தெரிகிறது. இது குறித்து தடை அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிருத்விராஜ்.